அண்மை செய்தி. இஸ்ரேல் பாதுகாப்பு ஏஜென்சிகளின் தளபதிகளுக்கு ஈரான் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். இஸ்ரேல் பாதுகாப்பு ஏஜென்சிகளின் தளபதிகளுக்கு ஈரான் தற்போது கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் நிலவுகிறது. இது குறித்த விரிவான தகவலை நீங்க சொல்லலாம். இஸ்ரேல் பாதுகாப்பு ஏஜென்சியினுடைய தளபதிகளுக்கு ஈரான் தற்பொழுது புதிதாக ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறது. அந்த செய்தியில் இஸ்ரேல் மீது மீண்டும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அதே போல இஸ்ரேலினுடைய பிரதமர் மீதும் தாக்குதல் நடத்துவோம், படை தளபதிகள் ராணுவ தளபதிகள் என ஒருவரையும் விடமாட்டோம் என்று எச்சரித்து ஒரு கொலை மிரட்டலை நேரடியாக விடுத்திருக்கிறார்கள். ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி நேற்று நள்ளிரவில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. அப்போது அதற்கு பதில் தரும் வகையில் பேசிய நெதன்யாகு, நிச்சயமாக ஈரானினுடைய தலைவர்களை நாங்கள் அகற்றுவோம், அங்கு இருக்கக்கூடிய படை தளபதிகளை நாங்கள் பழிவாங்குவோம், தாக்குவோம் என்றெல்லாம் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கு தற்பொழுது பதில் கருத்தாக இஸ்ரேல் பாதுகாப்பு ஏஜென்சிகளினுடைய தளபதிகளுக்கு ஈரான் தற்பொழுது மிரட்டல் விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானின் தாக்குதலுக்கு உரிய பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த மிரட்டல் வந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று சர்வதேச செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்பொழுது ஒரு பதற்றமான சூழல் தற்பொழுது நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது அடுத்தடுத்து பல்வேறு முக்கிய விவகாரங்களாம் தற்பொழுது வெளியாகிறது. இஸ்ரேலுக்குள் நுழைய ஐநா பொதுச் செயலாளருக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐநா பொதுச் செயலாளர் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் தங்கள் மீது மட்டும் தொடர்ந்து குற்றம் சுமத்துவதாக கூறி இஸ்ரேல் இந்த தடையை விதித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. லெபனானுக்கும் ரஷ்யா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதனுடைய முக்கிய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் இஸ்ரேல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட லெபனானுக்கு தங்களது ஆதரவை தந்துள்ள ரஷ்யா மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. எனவே தொடர்ந்து பல்வேறு முக்கிய முன்னேற்றங்கள் தற்பொழுது இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் என்ற ஒரு மோதல் போக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.